200 கிராம் அளவுக்கு பேரிச்சம்பழம் எடுத்துட்டுருக்கேன். அது உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த விதைகள்லாம் எடுத்துட்டுருக்கேன். இல்லை 1 டம்ளர் அளவுக்கு நல்லா சூடாக இருக்கக்கூடிய வெந்நீர் வந்து விட்டுக்கலாம். ஏன்னா இந்த பேரிச்சம்பழம் வந்து நல்லா ஊறினா தான் அரைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். இது வந்து நல்லா இது மாதிரி ஸ்பூனால் இந்த வெந்நீரில் வந்து நனைகிற அளவுக்கு மூடி வச்சுடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுது. பேரிச்சம்பழம் வந்து நல்லா உங்களுக்கு வந்து ஊறி வந்துடுது. இது மாதிரி ஊறினா தான் அரைக்கிறதுக்கு வந்து சௌரியமாக இருக்கும். இப்போ இந்த பேரிச்சம்பழத்தை ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக தண்ணியோடு நீங்கள் வந்து போட்டுக்க வேண்டாம். முதல்ல பேரிச்சம்பழத்தை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ அரைக்கிறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரேடியாக போட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைச்சோம் அப்படின்னா சௌரியமாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி சக்கரைலாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. வெறும் பேரிச்சம்பழம் மட்டும் தான், அதில் உள்ள ஸ்வீட்னஸ் மட்டும்தான். அடுத்து இது கூடவே கொஞ்சம் ஏலக்காவும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது பேரிச்சம்பழத்தை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டாச்சு. இது வந்து விழுது மாதிரி இருக்குது. அடுத்து கடாயில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் சூடானதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பு போட்டு வறுத்து எடுத்துக்க போகிறோம். இதில் உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது நட்ஸ் தேவை அப்படின்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம். பாதாமோ பிஸ்தாவோ எது வேணுமோ அது வந்து போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வெறும் முந்திரி பருப்பை மட்டும்தான் சேர்த்துட்டுருக்கேன். முந்திரி பருப்பை இது மாதிரி செவக்க வறுத்து எடுத்துட்டு அடுத்து இதே நெய்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச இந்த பேரிச்சம்பழ விழுதியும் வந்து சேர்த்துண்டாச்சு. இந்த பேரிச்சம்பழ விழுது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெய்யில் வந்து கொஞ்ச நாள் இப்படி வதக்கணும் அப்படின்னா அதில் இருக்கிற அந்த பச்சை வாசனை வந்து போனால் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் பாயசம். அதுக்காக தான் நம்ம ஊற வைக்கும் போதே கொஞ்சம் போயிடும். இருந்தாலும் நீங்கள் நெய்யில் வதக்கிட்டு பண்ணும்போது அந்த டேஸ்ட்டும் அந்த ஃப்ளேவரும் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலம்பி அதையும் வந்து விட்டுருக்கேன். ரொம்ப தண்ணி நிறைய விட்டுக்க வேண்டாம். கெட்டியாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நெய்யில் வதக்கும் போது அந்த வாசனையோடு நன்னா உங்களுக்கு வந்து வதங்கி வந்துடும். இல்லைனா மேலே அப்படியே தளிக்கிற மாதிரி ஆகிடும் ரொம்ப லிக்விடாக இருந்ததுன்னா. இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பேரிச்சம்பழம் அந்த ஊறுற டைமில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பாலில் வந்து தண்ணி விடாமல் நல்லா காய்ச்சி எடுத்துட்டுருக்கேன். நார்மல் பால் தான், ரொம்ப க்ரீமியாக இருக்கக்கூடிய பால் வேணுங்கிறது கிடையாது. நார்மல் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பாலே போகும். இப்போது பேரிச்சம்பழம் வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் சுருண்டு இது மாதிரி வந்துடுது. ஸோ இது மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பால் விட்டால் தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்துடுது. இதுக்கு வந்து நெய்யும் நிறைய தேவையில்லை. நம்ம முன்னாடி விட்டுருந்தா அந்த நெய்யே போகும். இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆற வச்சுட்டு இருக்கிற பால், காய்ச்சின பால் வந்து கொஞ்சம் சூடு நல்லா ஆறணும். கொதிக்க நீங்கள் விடணுங்கிறது கிடையாது. ஏன் வந்து கொதிக்க சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா பால் வந்து ஒரு சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேரிச்சம்பழத்தில் இருக்கிற அந்த புளிப்பில் வந்து டக்குன்னு திரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்காக தான் பாலை வந்து தனியாக காய்ச்சி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா விடுங்கன்னு சொல்கிறேன். இப்போது நம்ம காய்ச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த பாலை வந்து இந்த பேரிச்சம்பழம் அந்த நம்ம விழுது வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதில் வந்து விட்டுக்கலாம். நான் எடுத்துகிட்டு இருக்கிற இந்த பேரிச்சம்பழத்துக்கு இந்த 1/2 லிட்டர் பால் வந்து சரியாக இருக்கும். ஸோ ரொம்ப திக்காக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பாயசம் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்காது. ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து நல்லா இருக்காது. அதனால் அது வந்து பார்த்துட்டு பாலை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து 1/2 லிட்டர் பால் ஃபுல்லாகவே சேர்த்துட்டேன். உங்களுக்கு வந்து இந்த ப்ரௌன் கலர் ஏன் இருக்குன்னா பேரிச்சம்பழம் வந்து ப்ரௌனாக இருக்கிறதுனால நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த பேரிச்சம்பழத்தை பொறுத்து தான் இருக்குது. அதே மாதிரி பேரிச்சம்பழம் வந்து நல்ல ஸ்வீட்டாக இருந்தால் நீங்கள் வந்து சக்கரை சேர்க்கணுங்கிறது கிடையாது. நிறைய பேர் வந்து பாயசம் வந்து நல்ல ஸ்வீட் இருந்தால் தான் குடிப்பேன்னு சொல்லுவாள். ஸோ அது மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து சக்கரை சேர்த்துக்கலாம். ஆனால் நான் வந்து இன்றைக்கி எதுவும் சக்கரைலாம் சேர்க்கல. பால் சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சாதான் உங்களுக்கு வந்து அந்த பேரிச்சம்பழம் பால் வந்து நல்லா ஒத்தாப்பில் சேர்ந்து வர மாதிரி இருக்கும். இப்போ வந்து நிறைய குழந்தையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம் வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாள். ஸோ அவளுக்குலாம் வந்து இது மாதிரி டேட்ஸோட நீங்கள் வந்து பாயசமோ இது மாதிரி இல்லை மில்க் ஷேக்கோ ஏதாவது பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து தெரியாது, சாப்பிட்டுடுவா. குழந்தைகளுக்கு உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ அதனால் இது கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது வந்து பாயசம் நல்லா கொதிச்சு எடுத்து இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பராக நம்மளோட பேரிச்சம்பழ பாயசம் வந்து ரெடியாக எடுத்து கண்டிப்பாக எல்லோரும் இந்த நவராத்திரிக்கு இந்த பேரிச்சம்பழ பாயசத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஆற வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ சூடாக குடித்தாலும் நல்லாயிருக்கும், ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம வந்து குடித்தாலும் நல்லாயிருக்கும். ரொம்பவே சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேரிச்சம்பழ பாயசம் வந்து ரெடியாக எடுத்து இந்த சூட்டோடையே உங்களுக்கு வந்து நல்லா க்ரீமியாக இருக்குது. இதே ஆற உங்களுக்கு வந்து இன்னும் சூப்பராக வந்து செட் ஆகிடும். புளியஞ்சாதத்துக்கு புளிக்காய்ச்சல்லாம் வந்து பண்ணலை. அப்படியே ட்ரையாக புளியோதரை பொடி பண்ணி நம்ம வந்து கலந்துக்க போகிறோம். நம்ம சேனலில் வந்து நிறைய புளிக்காய்ச்சல் வந்து எப்படிலாம் பண்ணுறதுங்கிறது வந்து நிறைய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். என்னோடதும் சரி அம்மாவோடதும் சரி நிறைய ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இன்ஸ்டண்ட்டாக ஒரு புளியோதரை பொடி வந்து எப்படி பண்ணுறதுங்கிறது தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளை வந்து நல்லா களைஞ்சிட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த எள்ளை வந்து ட்ரையாக நம்ம வந்து வறுத்துக்க போகிறோம்.
ஸோ இந்த புளியோதரை பொடி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்கும். எங்கேயாவது ட்ராவல் டைமில் நமக்கு வந்து கொஞ்சம் எண்ணெயாக இருக்கக்கூடிய பொருள்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னா நீங்கள் இது மாதிரி புளியோதரை பொடி பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா சாதத்தில் வந்து சூப்பராக வந்து கலந்து சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த எள்ளு வந்து பார்த்திங்கன்னா நல்லா களைஞ்சிட்டு தான் எடுத்துக்கணும். ஏன்னா அதில் கல் மண் இருந்தது அப்படின்னா புளிஞ்சாதத்து ஃபுல்லாகவே மண் ஆகிடும். நீங்கள் எந்த எள்ளு எடுத்துட்டாலுமே வந்து நல்லா களைஞ்சிட்டு தான் யூஸ் பண்ணணும். அப்படியே டேரெக்டாக வந்து யூஸ் பண்ணவே கூடாது. புளிஞ்சாதத்துக்கு நீங்கள் வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வெள்ளை எள்ளு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எள்ளு வந்து நல்லா இது மாதிரி படப்படன்னு பொரிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து அதோட வாசனை வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இந்த டைமில் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்து அதே கடாயிலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். ரொம்ப கம்மியாக எண்ணெய் விட்டுருந்தால் போதும். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வறுத்துக்கலாம். இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்க போகிறோம். ஸோ இந்த 2 கிளிப்பும் டக்குன்னு வந்து மிஸ் ஆகிடுது. அதனால் நான் வந்து வாயால் சொல்கிறேன். கொஞ்சமாக தான் வெந்தயம் போட்டுக்கணும், ரொம்ப நிறையா போட்டுக்கக்கூடாது. மிளகும் வந்து கொஞ்சமாக தான் போட்டுக்கணும், ரொம்ப நிறையா போட்டுக்க வேண்டாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வறுத்துக்கலாம். உங்கள்கிட்ட வெந்தயம் பொடி இருக்குன்னா அதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே கடாயிலே கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். இது கூடவே காரத்துக்காக ஒரு 5 மிளகாய் வத்தல் வந்து சேர்த்துட்டுருக்கேன். எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும். ஏன்னா புளிஞ்சாதம் ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி நீங்கள் பொடி பண்ணும்போது எண்ணெயாக ஆகிடும். அதனால் ட்ரையாக பொடியாக உங்களுக்கு வந்து வராது. அதனால் கொஞ்சமாக அந்த நம்ம சேர்க்குற அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து வறுபடுறதுக்காக தான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கோம். இப்போ மிளகாய் வந்து நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இதையும் வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம். நம்ம வந்து தாளித்து கொட்டும் போது கொஞ்சம் மிளகாய் சேர்த்துப்போம். அதனால் நான் காரத்துக்கு இப்போ தேவையான அளவு தான் சேர்த்துட்டுருக்கேன். அடுத்து இதில் வந்து இன்னொரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நல்லா ஒரு சின்ன எலுமிச்சப்பழ சைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா புளி எடுத்துட்டுருக்கேன். அந்த புளியில் இருக்கிற அந்த நார் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு விதைகள்லாம் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் எடுத்துகிட்டு தான் நீங்கள் வந்து போடணும். ஏன்னா மிக்ஸி ஜாரில் சேர்க்கும் போது உங்களுக்கு வந்து சேர்ந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதனால் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு போட்டு நெல்லை தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி என்னென்னா கருப்பு புளியாக எடுத்துக்கோங்க. பழைய புளியாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். புது புளியை விட பழைய புளி தான் உங்களுக்கு வந்து கலர் நல்லா கொடுக்கும். ப்ளஸ் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வந்து கேஸை சிம்பில் வச்சு நல்லா வந்து நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும். இது அப்படியே பொரிஞ்சு வந்துடும் உங்களுக்கு இந்த எண்ணெயில். நல்லா எண்ணெயில் நீங்கள் இது மாதிரி பொரிச்சு எடுத்துனா தான் அந்த புளியில் இருக்கிற அந்த பச்சை வாசனை போகும். ஏன்னா நம்ம புளிக்காய்ச்சலுக்கு வந்து நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ நம்ம புளியோதரை பொடியாக பண்ணுறதுனால நீங்கள் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். புளி அதே சமயத்தில் கருகிடக்கூடாது, ஆனால் நல்லா பொரிஞ்சு வரணும். உங்களுக்கு அப்படியே அந்த பொரிஞ்ச அந்த வாசனை உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த டைமில் இதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த பிளேட்லேயே வந்து மாற்றிக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து புளிக்காய்ச்சலுக்கு புளிஞ்சாதத்துக்கு வந்து தாளிச்சு கொட்ட போகிறோம். அதுக்கு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்க போகிறேன். எண்ணெய் வந்து சூடானது இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். புளிஞ்சாதத்துக்குலாம் இது மாதிரி பருப்புலாம் நிறைய போட்டால் தான் நல்லாயிருக்கும். இது கூடவே ஒரு மிளகாய் வத்தல் வந்து இது மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம். இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலை வந்து சேர்த்துக்க போகிறோம். பச்சை நிலக்கடலை தான் சேர்த்துட்டுருக்கேன். இதை வந்து எண்ணெயில் நம்ம வறுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட வறுத்தது இருந்ததுன்னா கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து வறுத்தது அப்படி வச்சுக்க மாட்டேன், அப்பப்போ தான் வறுத்து எடுத்துப்பேன். அதுக்காக தான் நான் வந்து பச்சை நிலக்கடலை தான் சேர்த்துட்டுருக்கேன். இந்த எண்ணெயில் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா எடுத்துட்டு நம்ம வந்து கட்டி பெருங்காயம் சேர்க்காததுனால பெருங்காய பொடி தான் வந்து போட்டுக்க போகிறோம். இந்த எண்ணெயிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அந்த எண்ணெயில் பொரிச்சுட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு சாதத்தை வந்து ஆற வச்சு வச்சுட்டுருக்கேன். வடிச்சிட்டு ஆற வச்சு வச்சுட்டுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். சாதம் வந்து சூடாக இருக்கும்போது நீங்கள் நல்லெண்ணெய் விட்டீங்கன்னா சாதம் வந்து நல்லா ஆறின அப்புறம் உதிராக இருக்கும் உங்களுக்கு. புளிஞ்சாதம் பண்ணும்போது நீங்கள் வந்து நல்லெண்ணெய் விட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற இந்த கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு இதெல்லாம் வந்து பண்ணியிருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் இதிலே போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி போடும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த புளிஞ்சாதோட கலர் வரும். ஏன்னா நம்ம வந்து புளிக்காய்ச்சலில் மஞ்சள் பொடி போடுவோம். இது வந்து புளிக்காய்ச்சல் இல்லை அப்படிங்கிறதுனால தாளிப்பு கொட்டும்போது அதில் வந்து மஞ்சள் பொடி போட்டிருக்கோம். இது வந்து தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா நம்ம புளியோதரை பொடியிலே வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் பொடி பண்ண போகிறோம். இருந்தாலும் இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்தோம் அப்படின்னா தான் அந்த சாதத்தோட நல்லா வந்து உங்களுக்கு கலப்படும். அதனால் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டுருக்கேன். இப்போ உப்பு சேர்த்துட்டு இந்த தாளிச்சு கொட்டினதோடு வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அந்த மஞ்சள் பொடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பக்கமாக எல்லா சாதத்தோடும் ஈவனாக வந்து உங்களுக்கு வந்து கலந்து வந்துடும். அப்போ கலக்கும் போது வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும் புளியோதரை பொடி போட்டு. அடுத்து மிக்ஸி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருக்கிற எல்லா சாமானுமே வந்து நல்லா ஆறிடுத்து இதை வந்து சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒன்றா போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து கொஞ்சமான அளவில் தான் வந்து வறுத்துருக்கோம் அப்படிங்கிறதுனால ஒன்றாவே நான் வந்து சேர்த்துட்டுருக்கேன்.
இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக வந்து பொடி பண்ணிக்கணும். உங்களுக்கு வந்து திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கணும். இப்போ இந்த புளிக்காய்ச்சல் பொடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து கல் உப்பு தான் சேர்த்துட்டுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டுருக்கேன். வெல்லம் இருந்தால் தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போது புளிக்காய்ச்சல் பொடி வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துட்டாச்சு. இந்த அளவுக்கு வந்து நல்லா நைஸாக பொடி பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து புளிஞ்சாதத்தில் நம்ம வந்து கலக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அது புளிக்காய்ச்சலா இல்லை புளியோதரை பொடியாங்கிறதே தெரியாத அளவுக்கு இருக்கும். ரொம்ப திப்பி திப்பியாக இருந்ததுன்னா அது வந்து உங்களுக்கு சாதம் கலந்தால் நல்லாவே இருக்காது. இது வந்து நீங்கள் 1 மாதம் கூட ஃப்ரிட்ஜில் வச்சோ இல்லை வெளியில் வச்சு கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த சாதத்தில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த புளியோதரை பொடி சேர்த்துக்கலாம். இந்த புளியோதரை பொடி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த புளியோதரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கலந்த உடனே சாப்பிட்றத விட இது வந்து ஒரு 2 மணி நேரமாவது ஊறணும். ஏன்னா நம்ம சேர்த்துருக்கிற அந்த ட்ரையாக சேர்த்துருக்கிறதுனால எல்லாமே வந்து அந்த சாதத்தோடு ஊறினா தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கலந்துட்டு உடனே சாப்பிட்றத விட இப்போ நம்ம மத்தியானம் கலந்தோன்னா ராத்திரி சாப்பிடலாம், இல்லை கார்த்தால கலந்தோன்னா மத்தியானம் சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கலந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு வந்து அப்படியே எக்ஸாக்டாக புளிக்காய்ச்சல் பண்ணி நம்ம கலந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். அந்த புளிக்காய்ச்சல் பண்ணுறதுக்கான அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சேவ் ஆகும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ட்ராவல் டைம்லேயும் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். வீணாக போகாமல் சூப்பராக இருக்கும் சாதம். இப்போது இன்ஸ்டன்ட் அந்த புளியோதரை பொடி வச்சு நம்ம வந்து சாதம் எப்படி கலக்கிறதுன்னு பார்த்தோம். இந்த புளியோதரை பொடி சாதம் தான் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எல்லோரும் இந்த புளிஞ்சாத ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். காரங்கள்லாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் எடுத்துகிட்டு இருக்கிற அந்த புளியோதரை பொடி இந்த சாதத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து சரியாக இருக்கும். கொஞ்சம் பொடி வந்து எக்ஸ்ட்ராவாக தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். எக்ஸாக்டாக ரொம்ப கொஞ்சமாக பண்ண முடியாது. ரொம்பவே சூப்பராக நம்மளோட புளிஞ்சாதம் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுது. காராமணிலேயே உங்களுக்கு வந்து 2 விதமான காராமணி கிடைக்கும். ஒன்று வந்து வெள்ளை, இன்னொன்று வந்து சிகப்பு. ஸோ இதில் வந்து நான் இன்றைக்கி சிகப்பு காராமணி தான் எடுத்துகிட்டுருக்கேன். இந்த காராமணியை ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன். சாயந்தரம் சுண்டல் பண்ணுற மாதிரி இருந்தால் கார்த்தால வந்து ஊற வச்சுக்கோங்க. அடுத்து குக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுட்டுருக்கிறேன் இந்த காராமணி வந்து சேர்த்துக்கலாம். காராமணி சுண்டல் ஸ்வீட்லேயும் பண்ணலாம், இது மாதிரி காரம் போட்டு பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி காரம் போட்டு தான் உங்களுக்கு வந்து பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பொதுவாக காராமணிலாம் சீக்கிரம் வந்து உங்களுக்கு வெந்து போயிடும். அதனால ரொம்ப நாள் வந்து வேக வைக்கணுங்கிறது கிடையாது. ஜஸ்ட் ஒரு 2 விசில் விட்டால் போதும். அதுவே வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வெந்ததுக்கப்புறம் உடனே நீங்கள் வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிடணும். ரொம்ப நாள் அதிலே வைக்க வேண்டாம். இப்போ காராமணி வந்து நல்லா வடிகட்டிட்டு எடுத்துனாச்சு. நல்லா சூப்பராக உங்களுக்கு வந்து வெந்து வந்துடுது குழையாமல். அடுத்து இதுக்கு வந்து சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரிஞ்சதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த எண்ணெயில் வதக்கிட்டு இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி வந்து சேர்த்துக்க போகிறோம். பெருங்காய பொடியும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த காராமணியை வந்து இந்த தாளிப்பு போட்டிருக்கிறதுல வந்து சேர்த்துக்கலாம். காராமணி வந்து ரொம்ப நாளை நீங்கள் வந்து குழைய வேக வச்சிட்டிங்க அப்படின்னா அப்படியே உங்களுக்கு வந்து கட்டியாக போயிடும். ஸோ நல்லா இது மாதிரி உதிராக வேக வச்சு எடுத்துனா தான் உங்களுக்கு வந்து சுண்டல் சூப்பராக இருக்கும். காராமணிக்கே தனியாக வந்து ஒரு ஸ்வீட்னஸ் வந்து உண்டு. அதனால காரம் போட்டு பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நல்லா கலந்துட்டு தேவையான அளவு தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டுருக்கேன். உப்பு போட்டு வேக வச்சதுனால திருப்பி வந்து உப்பு சேர்க்கல. தேங்காய் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக நம்மளோட காராமணி சுண்டல் வந்து ரெடியாக எடுத்து. உங்களுக்கு வந்து பச்சை மிளகாவோட காரம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து மிளகாவத்தல் கூட தாளித்து கொட்டிக்கலாம். ரொம்பவே சூப்பராக நம்மளோட காராமணி சுண்டல் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக எடுத்து ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் சொல்லிக் கொடுத்த மாதிரியே இந்த 3 பிரசாதங்களும் நீங்கள் வந்து நைவேத்தியமாக பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களோட ஃபீட்பேக் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.